தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நெல்லை பாளையங்கோட்டையில் நகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள மண்டபம் அமைச்சர் பங்கேற்கும் அரசு நிகழ்ச்சிக்கு பதிலாக வேறு நிகழ்விற்கு வாடகைக்கு விடப்பட்ட சம்பவம் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவும் கலந்து கொள்ளும் வகையில் வருவாய்த்துறை சார்பில் நெல்லை மாநகராட்சிக்கு சொந்தமான நேருஜி கலையரங்கத்தில் 4200 பயனாளிகளுக்கு பட்டா வழங்கும் விழா நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்காக பயனாளிகள் அனைவரும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் அழைப்பின் பேரில் மண்டபத்திற்கு வந்தனர். ஆனால் அவர்கள் அங்கு வந்தபோது அந்த மண்டபத்தில் நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சார்பில் வைர விழா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதனால் மண்டபத்துக்குள் செல்ல முடியாமல் பயனாளிகள் வெளியே காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நிகழ்ச்சி எங்கு நடைபெறும் என தெரியாமல் அங்கும் இங்கும் அலைந்த பொதுமக்கள் யாரிடம் கேட்பது என தெரியாமல் குழப்பமடைந்தனர். மேலும் அங்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் யாரும் இல்லாததால் நிலைமை மேலும் மோசமடைந்தது. நிகழ்ச்சிக்காக வரவழைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் சாலையோரம் காத்திருந்ததால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை ரோந்து குழுவினர் உடனடியாக இந்த விவரத்தை உயரதிகாரிகளுக்கு தெரிவித்தனர். பின்னர் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு பட்டா வழங்கும் நிகழ்ச்சியின் இடம் மாற்றப்படுவதாக அறிவித்தது. கலையரங்கில் காத்திருந்த பொதுமக்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். அந்த நிலையிலும் மக்கள் எப்படி அங்கு செல்வது என குழம்பினர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகள் வேன்கள் மற்றும் பேருந்துகளை ஏற்பாடு செய்து பயனாளிகளை ஆட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றனர். பொதுமக்கள் அலைக்கழிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் அலட்சியத்திற்காக கண்டனம் எழுந்துள்ளது.